இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு யோனா கதையை தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான வசனத்தை பார்த்துட்டு நம்ம கதைக்குள்ள போகலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த மீனின் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். யோனா 3ஆம் அதிகாரம் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாக்கி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்பார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனார். நினைவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெருநகரமா இருந்தது. ஏசப்பா யோனா கிட்ட சொல்றாரு, நீ நினைவுக்கு போ அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனா யோனா அது கேட்காம ஷிப்ல டிக்கெட் வாங்கிட்டு தர்ஷிஷ்க்கு போனான். அப்போ ஏசப்பாவுக்கு செம கோபம் ஆயிடுச்சா. ஏன்னா ஏசப்பா சொல்ற வழி வேற, ஆனா யோனா போற வழி வேற. அப்போ என்ன ஆச்சுன்னா, போற கப்பல் ஆட ஆரம்பிச்சிச்சு. புயல் காத்துனால அது ரொம்ப ஆட ஆரம்பிச்சிச்சான். அப்போ யோனா சொன்னா, ஏசப்பா தான் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு. அப்போ அந்த ஷிப்ல இருக்க ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னை தூக்கி கடல்ல போடுங்க, அப்போ இந்த கப்பல் ஆடுறது நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல எல்லாருமே விருப்பமே இல்லை, அப்படியே போட்டாங்க. அப்போ ஒரு பெரிய மீன் இருந்துச்சு, பெரிய திமிங்கலம். திமிங்கலத்தை வயிற்றுல அந்த யோனா உள்ள போயிட்டாங்க. அப்போ 3 நாள் விடாம ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாப்பிடாம 3 நாள் இரவும் பகலும் ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஏசப்பா அந்த மீனுக்கு கட்டளைறாங்க, நீ போயிட்டு அந்த ஊர்ல கக்கிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த மீனும் ஏசப்பாவோட வார்த்தை கீழ்படுத்து போய் கக்கிச்சான். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் ஏசப்பா சொல்ற வழி வேற, நம்ம போற வழி வேற. அதனாலதான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில துன்பகம் வருது, அது ஏசப்பா அனுமதினால்தான் வருது. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்லதுக்கு தான் வருது. ஏசப்பா சொல்ற வழிக்கு போனோம்னா நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏசப்பா நம்மளோட இருந்து அவரோட கிருபையை நம்மளுக்கு தந்து அவரோட வழியில நம்மளை போக செய்வார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.